இந்த மாதத்துக்காய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. தாவீது யுத்தத்துக்காக வந்தவன் அல்ல, சாப்பாடு கொண்டு வந்தவன். கோலியாத்து நிந்திக்கிற வார்த்தை, நிந்தை ஒரு பக்கம் வரும்போது இன்னொரு பேச்சு சேனைக்குள்ளே அடிபடுகிறது. இந்த கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு ராஜா இப்படி உதவி செய்வார். தாவீதின் சகோதரன் சொல்றான், ஏய் நீ ஏன் நிக்கிற, நீ வந்த வேலை முடிஞ்சில்ல, கிளம்ப வேண்டியதான்னு சொல்லும் போது தாவீது சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அரண்மனைக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முந்தின அதிகாரத்துல வருவார் தாவீது சவுலுக்கு முன்னாடி. அப்போ தாவீது இந்த வார்த்தையை சொன்னாரா? உண்மையில அப்ப சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவன் மேல இருக்கிற அபிஷேகமே அவன் எங்கதான் போய் உட்கார போறான், அரண்மனையில் உட்கார போறான். இது அவன் சொல்றதல்ல, அவர் சொல்ல வைக்கிறது, அவர் சொல்ல வைக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்ம எப்படி பேச வைக்கணுமோ அப்படி அவர் பேச வைக்க போகிறார். ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான். பல நேரம் நீங்க உங்க மேல இருக்கிற அழைப்பையே மறந்துட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டீங்க. உங்க மேல அபிஷேகம் வைக்கும் போது உங்க காதுகளில் துணிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்க மறந்துட்டீங்க. நீங்க மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் அதை நினைவுபடுத்துவார். பேச முடியாத சூழ்நிலையில இத்தனை காலம் நீ இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில தருகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை பேச வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ மௌனமா இருந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். ராஜாவின் இடத்தில் பேசுங்கள், அதன் பிறகு பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாமல் ஆகும். காரணம், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார்.